நீலகிரி மாவட்டம் உதகை அருகே கொதுமுடி கிராமத்தில் காட்டெருமை தாக்கி மலர்கொடி என்ற பெண் உயிரிழந்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். பிரபு, உதகை அருகே கொதுமுடி கிராமத்தில் இந்த உயிரிழப்பானது எப்போது நேரிட்டது? காட்டெருமை எப்படி கிராமத்திற்குள் ஊடுருவியது? இது பற்றி வனத்துறையினர் சொல்லும் கருத்துக்கள் என்ன? நீலகிரி மாவட்டம் உதகை அடுத்து கொதுமுடி கிராமத்தைச் சேர்ந்த மலர்குடி என்ற 45 உடைய பெண்மணி இன்று காலை அதாவது அவங்க வீட்டில் இருந்து இயற்கை உபாதை கழிக்க வெளியே வந்துள்ளார். அப்போது வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய குடியிருப்பு பகுதியில் உலா வந்த காட்டெருமை தாக்கியதில் அந்த பெண்மணி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். பின்னர் சம்பவத்தினை அறிந்த அருகில் இருந்த பொதுமக்கள் அந்த காட்டெருமையை விரட்டி வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினருக்கு உடனடியாக தகவல் அளித்துள்ளனர். பின்னர் தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அந்த உயிரிழந்த மலர்குடி என்ற பெண்மணியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இந்த நிலையில் காட்டெருமை தாக்கி பெண்மணி பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் அவர்களது உறவினர்களிடையே கடும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. நகரா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபு. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே கொதுமுடி கிராமத்தில் காட்டெருமை தாக்கி மலர்கொடி என்ற பெண் உயிரிழந்திருக்கிறார். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே கொதுமுடி கிராமத்தில் காட்டெருமை தாக்கி மலர்கொடி என்ற பெண் உயிரிழந்திருக்கிறார். கொதுமுடி கிராமத்தில் காட்டெருமை தாக்கி மலர்கொடி என்ற ஒரு பெண் உயிரிழந்திருக்கிறார்.